நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2025 விஸ்வாவாசு வருடத்துல வரக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, ராசி அடிப்படையில கோச்சார நிலைகள்ல என்ன விதமான கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 4ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு, வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து 8 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கல, மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் கடக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 10வது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவானும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். மகரம் ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கத்தை அதிகமாக பெற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதீத ஈடுபாடு கொண்ட உங்களுடைய அமைப்புக்கு என்னென்னலாம் நடக்க இருக்குது இந்த ஜூன் மாதம். குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 7.5 சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறது அடைஞ்சாச்சு. அப்போ சனி பகவானோட சிக்கல் என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் வந்தாலும் நீதி, நேர்மை, நியாயம் மற்றும் உண்மை, உழைப்பு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கான சிக்கல்கள்லாம் நடக்குது. உறவுகளில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, வாக்குவாதம், விவாதம், விதண்டாவாதம்லாம் பேசின காலம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதனால் மனஸ்தாபம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தொழில் அமைப்புகள் சில பேருக்கு சரியாக கை கொடுக்கல, அடிக்கடி தொழில் அமைப்புகள் செட் ஆகாமல் போயிடுறது, அதிலே ஒரு விளக்கு நிலை ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மகராசி என்பர்கள் நிறைய அனுபவிச்சாச்சு. நிறைய பேர் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பல்வேறு விதமான ஆஸ்பத்திரிக்கு போகாத ஆளே இல்லை. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு, பயப்படானா, இனிமேல் எல்லாம் சூப்பராக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்துட்டார். 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிட்டார் உங்களுடைய ராசிநாதன். அடுத்து உங்களுடைய ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து
2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தை பார்க்குறாரு. அந்த பார்வை பலன் அப்படிங்கிறது செமையாக இருக்குது. அடுத்து விரயம் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 10 அடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இனிமே தான் வேலை, தொழில், வருமானம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்துடலாம், கவலைப்பட வேண்டாம். அனைத்து விஷயங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாயிடும். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. இன்னொரு விஷயம், உங்கள் ராசிக்கு 10க்குடைய தொழிலதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் ஏறி நிற்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. 9 பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும், அதே நேரத்தில் 8க்குடையவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவருமான சூரியனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல அற்புதமான ஒரு இணைவு பெற்று இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அரசாங்க அனுகூலங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கமிஷன் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள், அப்பா வகையில் இருந்து வந்த இன்னல்கள், சிக்கல்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக தீரும், நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை முதல்ல ஒரு முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செஞ்சிடலாம். அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த தேவைகளை இப்போவே சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாயிடும். ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சிறப்பான காலகட்டம் தான் இது உங்களுக்கு. மகர ராசியை பொறுத்த வகையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு அனைத்திற்கும் நல்ல தீர்வாக ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது, கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அற்புதமாக இருக்குது. உங்களுடைய விரைய செலவுகள் அனைத்துமே குறையும். மெடிக்கல் மருத்துவ செலவு, வீண் மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல் பயணச் செலவுகள், அலைச்சல் தான செலவுகள்லாம் குறையும். இனிமேலுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக இருக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகளாக இருக்கும். வருமானத்திற்கான வேலைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான செலவுகளாக இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு வரும். ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ரொம்ப அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது பொது பலன். அது மட்டும் இல்லாமல் கோச்சார நிலை, கிரகங்கள், இப்போதைய அமைப்பு, அதாவது இப்போதைய அமைப்பு இப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பிறந்தப்ப எப்படி இருந்துச்சு, அப்போ என்ன விதமான கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தது, என்ன அமைப்பு இருக்குது, இலக்கணம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இலக்கண அடிப்படையில் நடக்கக்கூடிய அமைப்பு என்ன, இப்போ எது சார்ந்த விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்தால் சரி நல்லா போகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் தான் கொடுக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ கோச்சார கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரும், மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறத சந்திப்பீங்க. ஸோ மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.